நம்முடைய அதுபோல இந்த தொகுதிதான் உங்களுக்கு கீழே பணியாற்ற தென்காசி பார்லிமெண்டில் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். முன்னாள் மத்திய அமைச்சர் அறிமன்னன் அருணாசலம் அவர்கள் இருந்தது போல அறிமன்னன் ஆதித்தன் அவர்கள் இந்த தடவை வருகின்ற தேர்தலில் தென்காசி பாராளுமன்றத்துக்கு காங்கிரசுக்கு பெற்று நம்முடைய உங்களுடைய சமூகத்தில் நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தில் யார் முனைப்பாக செயல்படுகிறார்களோ அவருக்கு அந்த வாய்ப்பு எடுத்து அறிமன்னன் ஆதித்தன் அவர்கள் ஆட்சியோடு பாராளுமன்றம் செல்வார்கள் என்று கூறி நெல்லை மாநகர காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு சங்கரபாண்டியன் அவர்கள் சிறப்பான முறையில் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். இன்று ஒரு மாநகர மாவட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்ற பணியை இங்கே ஆரம்பித்திருக்கிறோம். உறுப்பினர் சேர்த்தல் என்பது ஒரு மக்கள் இயக்கமாக நடத்தப்பட வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய சுடலைக்கண்ணன் அவர்கள் காங்கிரஸ் பெரிய இயக்கம் எவ்வளவு வலுவாக இருந்தது என்பதெல்லாம் மிக சிறந்த முறையில் எடுத்து சொன்னார். அதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்து வார்டிலே ஒவ்வொரு வீடாக சென்று நம்ம இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும். பலப்படுத்த அந்த பணியை நமது உறுப்பினர் சேர்க்கின்ற இந்த பணியோடு இணைத்து நீங்கள் ஒவ்வொரு இல்லமாக சென்று மக்களை சந்தித்து அன்னை சோனியா காந்தியின் தியாக வரலாற்றை சொல்லி இளம் தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய அற்புதமான நடவடிக்கைகளை எல்லாம் மக்களிடம் சொல்லி காந்தியிலிருந்து பிரதமர் காமராஜர் அன்னை இந்திரா காந்தியின் வழியில் வந்த காங்கிரஸ் இயக்கத்தில் நீங்கள் அனைவரும் இருந்தாக வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி மக்களை காங்கிரசின் பக்கம் திருப்பிட பணியை இந்த உறுப்பினர் சேர்க்கையின் போது நீங்கள் சிறப்பான முறையில் அந்த களப்பணியை ஆற்ற வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போலீஸ் சந்தேக கட்சியில் பிடிச்சா கூட உறுப்பினர் நம்மளுடைய கட்சி போராடி உங்களை வெளியே